ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு கடாய் எடுத்து நிறைய நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு கேசரி செய்ய போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நெய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி நீங்கள் எத்தனை கப் ரவை போடுறீங்களோ அத்தனை கப் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 2 கப் ரவை போடுறேன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இதில் கடலை பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை போடணும். சர்க்கரை நல்லா ரவை கூட சேர்ந்து நல்லா உருகி நல்லா ஒன்றா கலந்து ஒன்றா இருக்கணும். அப்போ ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டு கலந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும். சர்க்கரை நல்லா உருக்கி ரவை கூட இப்படி தான் இருக்கணும். நல்லா ஏலக்காவை இடித்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேறுனே நெய்யோடு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த நெய்யும் சேர்த்து இப்போ ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.